உன்னை செந்திலே இன்னொன்னு குணா. ஸோ எனக்கு உங்கள் எல்லாரும் மிஸ் பண்ண போகிறேன்ற ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்கும். இந்த வீட்டை திரும்பி பார்க்க முடியாதோன்னு பயமா இருக்கு. ஐ மிஸ் யூ ஆல். அந்த வழக்கமாக இந்த சின்ன வயசுலேருந்து எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இந்த 3 மாதம் வந்து ஒரே திருவிழா கொண்டாட்டமாகவே இருக்கும்ல. பாட்டே போடுறா. ஓகே, உள்ள ஷோக்குள்ளே போகலாமா நம்ம? வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. எனக்கு நீங்க பாடுங்க. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ, என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ, குழைகின்ற ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. உங்களை மிஸ் பண்ண சார். என்ன மட்டும் தானா? இல்ல, எனக்குமே ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. கமருதீன் மேலேயும் பாரு மேலேயும் ரொம்ப வருத்தம் இருந்தது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கண்ட்ரோல் தான் நல்லா இருந்திருக்குமே. எத்தனை முறை சொல்லியிருப்பேன் சொல்லுங்க, யோசிச்சு. உங்க வாழ்க்கைங்கிற ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடுங்க. டாஸ்கை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பா சார். நான் பாத்துக்கிறேன். இந்த ஃபீல் வந்து ஆக்சுவலி உள்ளுக்குள்ள வரவே இல்லை சார். வெளியில போனதுக்கு அப்புறம் தான் எப்படிடா உள்ள இருக்கும்போது நம்ம ஏதாவது சொல்லுவோம், இதெல்லாம் போட மாட்டாங்க இது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஆனா வெளியில போன அப்புறம் தான் எல்லாமே பதிவாயிருக்கு அப்படின்றது தோணுச்சு. நம்ம வாழ்க்கையே 100 நாள் பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு புது அனுபவமா இருந்தது சார். நம்ம எடுத்த படத்தை தான் பார்ப்பாங்க.